Hello foodies, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல breakfast plus lunch ரெண்டுமே சேர்த்து 15 minutesக்குள்ள வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல 3/4 kg அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. நார்மல் குக்கிங் ரைஸை எடுத்துக்கோங்க நீங்க இதுக்கு. இது வந்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க கெஸ்ட்டுக்கு யாருக்காச்சும் செய்யற மாதிரி இருந்தா நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஊறணும். நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே இந்த அரிசி ஊறிடும். சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் 7 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வேண்டாம்னா நீங்கள் இதுக்கு கீ கூட ஆட் பண்ணலாம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரா ரெண்டுமே சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. ஆயிலில் கடுகு சீரகம் நல்லா வெடித்தாதான் கசப்பாக இருக்காது. கடுகு சீரகம் நல்லா வெடித்த உடனே இது கூட 1 கப் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் 7 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு டொமேட்டோ அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். டொமேட்டோ குக் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 2 இன்ச் பீஸ் அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணது, 20 க்ளோஸ் ஆஃப் கார்லிக், 1/4 கப் அளவுக்கு வாஷ் பண்ண புதினா அண்ட் 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல ஃபைனான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். டொமேட்டோ நல்லா வெந்த உடனே இந்த மசாலாவை அது கூட சேர்த்துடலாம். டொமேட்டோ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேகணும். அதுக்கப்புறமா இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து 1 நிமிஷத்துக்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும். இப்போ இது கூட நான் இந்த திங்க் அவரைக்கொட்டைன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அவரைக்கொட்டை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இதை வந்துட்டு வாஷ் பண்ணி நம்ம அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாஷ் பண்ண அவரைக்கொட்டையை இந்த மசாலா கூட சேர்த்தாச்சு. இந்த அவரைக்கொட்டை இந்த மசாலாவில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில். இந்த ரெசிபி சோஃபார் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போட்ட அவரைக்கொட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரிசி வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். பாருங்கள், அரிசி வந்துட்டு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். அண்ட் மசாலா அரைச்ச ஜார் கூட அழைச்சிட்டு நான் இதுலேயே சேர்த்துட்டேன் தண்ணி. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு ½ லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா இந்த டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆகிடும். ஒரு விசில் வந்துடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த ரைஸ் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், உதிரியாக இருக்கும். டேஸ்ட் கூட செம்மையாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை செஞ்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் கூட ஈஸியாக நீங்கள் பேக் பண்ணிடலாம். டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட பார்க்கலாம். until then take care.